மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா இந்த ரொம்ப ஒரு முக்கியமான தேவையான ஒரு ஒரு ஈவெண்ட் இது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கோமாளியினுடைய வேலை முடிவடைகிற நாள்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி. ஏன்னா உண்மையாகவே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் அது எடுக்கணுன்றது எங்களுடைய பொறுப்பு. நீங்கள் எடுத்தீங்கன்னா கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்ப்போங்கிறது உங்களுடைய பொறுப்பாக என்றைக்குமே எடுத்து அது செஞ்சிட்ருக்கீங்க. நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. அது எதுக்கு இருக்கணுமோ அதுக்கு தான் இருக்குது. அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் யாருக்கு இருக்கோ அது அவங்க ஏற்றுப்பாங்க, இல்லாதவங்க இல்லை, அவ்வளோதான். பட் எல்லாரும் அதெல்லாம் தாண்டி இதை கண்டிப்பாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற உங்களுடைய நல்ல எண்ணம், அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் மீட்டை இன்றைக்கி ஒரு ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி இது எங்களுக்கு தோணியிருக்கு. அதனால தான் பிரதீபம் மைக்கை விடாமல் இன்றைக்கி எப்படியாவது இதை பற்றியெல்லாம் பேசிடணும், என்னெல்லாம் லெஃப்ட் அவுட்டாக இருக்கோ அதெல்லாம் பேசிடணும். ஏன்னா அவன் பாவம் ரொம்ப உழைச்சிருக்கான் பிரதீப். அண்டு இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இந்த படத்தினுடைய வேலை முடிஞ்சு மைண்ட் அளவில் அடுத்த வேலைக்கே போக முடியும் பிரதீப்னால். நான் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும், நான் ஜகிள் பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு டைரக்டருடைய பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அது அழகாக இந்த படத்தில் முதல் நாள் எதுன்னு எனக்கு தெரிஞ்ச முதல் நாள், என்கிட்ட கதை சொன்ன முதல் நாள் அது எப்போ, அதுக்கு முன்னாடி இந்த கதை உருவானது எப்போ, அதை அவன் சரி பண்ணது எப்போ, அப்படி பார்த்தா அந்த முதல் நாள் ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கு. அவன் இன்னும் சின்ன பையனாக இருந்தப்போ இருக்கிற முதல் நாள் அது. அந்த முதல் நாள்லேருந்து இன்றைக்கி ஒரு நிறைவடையும் போது அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், என் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், எங்கள் டீம் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அண்டு இது எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், உங்களை நன்றி சொல்லணுன்றதுனால தான் இது. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. பட் அதுதான் எங்கள் டீமுக்கு தெரியும், ஃபீவராக இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போவோமா, ப்ரெஸ் மீட்டுக்கு வரோம்னா இங்கே தான் நம்ம வருவோம். ஃபீவராக இருந்தால் ஷூட்டிங் போவோமா, டாக்டர்கிட்ட போனால் ஷூட்டிங் தான் போவோம். எனக்கு அதான் சந்தோஷமே. எனக்கு அங்கே போனால் தான் உடம்பு சரியாகும். ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் வந்தது, செல்ஃபிஷ் ரீசனுக்காக. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மேடை இது உங்களை சந்தித்ததும். ரிச்சர்ட் பேசும்போது சொன்னார், அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நல்லது செஞ்சால் இது சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போகணும். உண்மை அது. இன்னொன்று டைரக்டர் என்ன சொன்னால், இன்றைக்கி எல்லாருமே குட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றாங்க. நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். கேட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவார், தனி ஒருவனில் ஒரு டயலாக் வச்சுருந்தாரு, நிறையா வச்சுருந்தாரு, அது நிறைய படத்தில் வரல. அந்த மாதிரி படத்தில் வராத ஒரு டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா ஒருத்தர் மித்ரன் கேரக்டர் போய் ஒரு ஐஜி கிட்ட போய் கேட்பார், இந்த மாதிரி எனக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணணும் சார், அதுக்கு எனக்கு வாரண்ட் வேணும் அப்படின்னா அவர் இது இல்லை அது இல்லை ஏதோ சொல்லுவார். கடைசியில் மித்ரன் கேரக்டர் கோவப்பட்டு ஒரு வார்த்தை கேட்கும், என்னென்னா, சார் நீங்கள் இத்தனை வருஷம் இதில் இருந்தீங்களே சார், உங்கள் பொறுப்பில் இருந்தீங்களே சார், என்ன சார் சாதிச்சிங்க? நான் நேர்மையாக இருந்தேன் தெரியுமா உனக்கு? இல்லை சார், நீங்கள் என்ன சாதிச்சிங்க? நான் நேர்மையாக இருந்தேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும். சார், நேர்மையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய சாதனை கிடையாது. அந்த மாதிரி குட் ஹியூமனாக இருக்கிறது நம்மளுடைய கடமை. அதில் என்ன சாதனை எதுவுமே கிடையாது. நம்ம அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வளரணும், அப்படி தான் பிறந்ததும் அப்படி தான் நம்ம. அதுதான் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டு இந்த படம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நம்ம குட்டாக தானே இருக்கணும், ஏன் எல்லாம் மாறுது, ஏன் எல்லாம் அப்படி? அதனால தான் இந்த படம் இந்த ஸ்டேஜில் பண்ணோம். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸை அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ தான் ஒரு ட்ரான்சிஷன் தெரியுது. மொபைல் வந்ததுக்கப்புறம், டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவங்களும் இதே ஜென்ரேஷனில் இருக்காங்க, அது கிடைக்காம இருந்தவங்களும் இதே ஜென்ரேஷனில் இருக்காங்க. அப்படி நடக்கும்போது தான் இந்த படத்தினுடைய கதை கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ உடனே ஆரம்பித்தோம், ஒரு அழகான ஒரு இதுவாக அமைஞ்சது இது. இன்னொன்று என்னென்னா, நான் இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க, சக்ஸஸ் ஹாப்பியாக இருக்கீங்களா, சக்ஸஸ் வந்துடுச்சு ஹாப்பியாக இருக்கீங்களான்னு. எனக்கு அது ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு தோணவே இல்லை எனக்கு. என்ன சார், அப்போ யோசித்து பார்த்தேன், சத்தியமாக சக்ஸஸ் வந்ததுனால நான் ஹாப்பியாக இல்லவே இல்லை. நான் ஹாப்பியாக இருக்கிறதுனால தான் எனக்கு சக்ஸஸ் வருது. அதுதான் உண்மை.
நாங்கள் ஹாப்பியாக வேலை செஞ்சோம். சக்ஸஸே நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்தால் எப்படி வரும் சக்ஸஸ்? அது வந்து மித்து அது. அப்போ சக்ஸஸ் வந்தால் தான் நான் ஹாப்பி ஆவேன்னா நான் என்னைக்கு ஹாப்பி ஆகிறது அப்படி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இது வந்து ஒரு ஒரு கிளிஷேவாவோ என்னவாவோ சொல்லலாம். பட் இன்றைக்கி நிறைய யங்கர் ஜென்ரேஷன் பார்த்துட்ருக்காங்க. இவன் சக்ஸஸ் கொடுத்த ஒரு ஹீரோ, இவன் என்ன பேசுகிறான்னு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு பொய் சொல்லி இதனால தான் சக்ஸஸ் வந்ததுன்னு எனக்கு சொல்லணும்னு தோணலை. உண்மையாகவே நம்ம எல்லாரும் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு சின்சியராக இருந்தாலே போகிறோம். எங்கே இருந்தாலும் சக்ஸஸ் தேடி வரும். அதுதான் உண்மை. நான் அப்படி தான், எங்கள் டீம் அப்படி தான். அண்டு இது எங்கள் டீம்னு சொல்லும் போது எல்லோரும் இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய ப்ரொமோஷன் ஷாம் இருக்கார், பிஆர்ஓ சார், நம்ம சுரேஷ் சந்திரா சார், ரேகா எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் இந்த படம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு வேவை ஏற்படுத்துச்சு. அதுக்கு எங்களுடைய க்ரியேட்டிவ் டீம் தான் காரணம். கண்டிப்பாக எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாமே காரணம். அதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து ஒரு முடிவுக்கு வரும்போது அதனுடைய முழுமை வந்து அதனுடைய டைரக்டரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பிரதீப் வந்து அந்த க்ரியேஷன் ஆரம்பித்ததுலேருந்து ப்ரொமோஷன்லேருந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ பேஷனேட்டாக, எனக்கு உண்மையாகவே அதான் நான் ஏன் ஒரு யங்கர் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது வேறு எதுக்குமே இல்லை. நான் என்ன பார்க்குறேன் அவங்கக்கிட்ட, நான் அப்போ அப்படி தான் இருந்தேன் அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். என்னோட பல மடங்கு பிரைட்டாக இருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் பிரதீப் கூட பண்ணேன். ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து அதோட ஹீரோவை அதுவாக தேர்ந்தெடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் யாரோ பண்ண வேண்டியது தான், கடைசியில் அது என்னை நோக்கி தான் வந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். இந்த படம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து என்னை பண்ண வச்சது வந்து அஸ்வின் தான். அஸ்வின் பற்றி நிறைய பேர் அவ்வளோ பேச மாட்டாங்க. ஏன்னா மேற்பறவையிலே இருப்பார். அவர் எங்கே இருப்பார் எப்படின்னே தெரியாது. ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ரொம்ப முக்கியமான காரணம், இந்த படத்தினுடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அஸ்வின். அவர் வந்து என்னென்னா, நான் உங்ககிட்ட பேசணுன்னா ஒரு மைக்கு தேவை இல்லையா, அந்த மைக்கே அவர் தான். அவர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்ம, அந்த மாதிரி ஆள். ஸோ இது இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டே இல்லை. உண்மையாக என்ன வேணால் இருக்கலாம் இந்த ஈவெண்ட்டில், இந்த மைக்கு தான் அவர். ஸோ எங்களுடைய அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய கோபதாபம் எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி வேலையை ஒழுங்காக நடத்தணும், எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து பண்ணணும்னு உண்மையாகவே அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் குட் ப்ரொடியூசர் அதை பார்க்குறேன் நான். திருப்பி என்கிட்டே கேட்காத, என்ன ப்ரொடியூசர்னால் குட்டாக தானே இருக்கணும், நீங்கள் தானே சொன்னீங்க பேசிக்காகவே, அப்புறம் என்ன குட் ப்ரொடியூசர்னா அதுதான் சொல்கிறேன், உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அண்டு ரிச்சி வந்து என்னுடைய காலேஜ் சீனியர். அவர் அப்போத்துலேருந்தே எனக்கு அவரை தெரியும். அப்போவே நல்ல பையனாக இருந்தார், காலேஜில் கூட நல்ல பையனாக இருக்கிற ஒரே ஆள் அவர் தான். இப்பவும் அந்த ஆள் அப்படியே இருக்கிறான். ஒன்றுமே புரியல, எப்படி இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு பாதிப்புமே, ஒரு விஞ்ஞான பாதிப்போ ஒரு வேறு எந்த பாதிப்பு, வேலை பாதிப்போ ஒரு குடும்ப பாதிப்போ இல்லாமல் எந்த மைண்ட் செட்டில் காலேஜில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாரோ அதே மைண்ட் செட்டில் இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து நடக்காத காரியம். இன்றைக்கி ப்ரொடியூசர் கூட ஐஸ்வரி சார் கூட அதான் சொன்னார், இருந்துச்சு ஜெனுவன் பர்சன் இல்லாமா அவர் அப்படின்னு. அப்படியே இருக்கார். நான் தான் சொன்னேன், சார் காலேஜ்லேருந்தே இருந்தாலும் ஜெனுவனாக தான் சார் இருக்கிறான், நானும் எவ்வளோ மாற்ற பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ஜெனுவன். ஏன்னா ஒரு ஷார்ட் வச்சா கூட அந்த கிராமர் மாறாமல், கிராமர்னால் வந்து அது சினிமாவுக்கு கிராமரே இல்லை, பட் நம்ம கற்றுக்கிட்ட கிராமர் சொல்கிறோம். இதை டில்ட் பண்ணலாம், இல்லை அந்த டச் ஆங்கிள் வைக்கலாம், அதெல்லாம் ஓகே சொல்லுவார். ஆனால் அந்த கிராமர் நரேஷனுக்கு டிஸ்டர்ப் ஆகாத ஒரு கிராமர் எதுவாக இருந்தாலும் அவர் பண்ணுவார். நரேஷனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இல்லை இந்த ஆங்கிளில் தான் க்ளோஸ் பண்ணணும், இந்த ஆங்கிளில் தான் இது, அப்படிலாம் வந்து விடவே மாட்டார். அது வந்து அவர் வந்து இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் ஆன உடனே நான் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், பிரதீப் இது வந்து உனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி, விட்டுறாத, அவர் எது சொன்னாலும் அப்படியே நம்பி பண்ணு அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் ஆஃப் அவர் மூவி. தேங்க்யூ ஸோ மச். ஹிப்ஹாப் ஆதி அவர் வந்து தம்பி மாதிரி, அது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய 2 மிகப்பெரிய ஹிட் கெரியரில், தனி ஒருவனும் கோமாளியும், அது 2த்துக்குமே அவர் தான் மியூசிக் டைரக்டர். அடுத்த படத்தில்
எப்படியும் அவரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எல்லா பிளாக் பஸ்ட்டும் அவர்கிட்டேருந்து தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையை தாண்டி மிகப்பெரிய நம்பிக்கை எப்போ வந்ததுன்னா, ஹிப்ஹாப் ஆதி வந்து சொன்னார் எனக்கு வந்து, நான் அந்த பையன் பயங்கரமான ஆள்னா அப்படின்னாரு. என்னடா என்னை தவிர இவனை பற்றி எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களே நினச்சிட்டே இருந்தேன். நான் அந்த பையன் விட்றாதீங்கன்னான்னு சொல்லிட்டே இருந்தார். இதே வார்த்தையை வந்து இந்த ரஷஸ்லாம் பார்த்துட்டு, நான் இந்த படம் வேறு லெவலில் வரணும் அப்படின்னு சொன்ன அதே ஆதி வந்து தனி ஒருவனுடைய ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ஒரு வெளியாளாக முதல் தடவை, ஆனால் இந்த படம் பாருங்கள், நீங்கள் எங்கே எப்படி போகுது பாருங்கள், 100 கோடி தொடும் பாருங்கள், அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தவர் அப்போ எனக்கு ஆதி. அதுக்கப்புறம் கோமாளிக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அப்போவே எனக்கு தெரிஞ்சுது, இது என்னுடைய ஸ்பேன் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவங்கள நம்பி தான் நான் இருக்கிறேன், அதான் உண்மை. நான் நிறைய புது அட்டம்ப்ட்ஸ் பண்ணுறேன். அந்த அட்டம்ப்ட்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்னால் திருப்பி புதுசாக பண்ண முடியாது. அதை வந்து ஃபெயில் ஆக விடாமல், நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க, அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னை தட்டி கொடுத்து என்னை வந்து வேலை செய்ய வச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஆடியன்ஸ். அண்டு அவங்க இல்லைன்னா இந்த நம்பிக்கையே வந்திருக்காது எனக்கு. அவங்க இல்லைன்னா ஒரே மாதிரி படங்கள் தான் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியும். இப்போ இருக்கிற ஆடியன்ஸ், தமிழ் சினிமா ஆடியன்ஸ், உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிரதீப் வந்து எடிட்டர். அவர் வந்து இந்த படம் சொல்கிறாரு, டிக் டிக் டிக்லாம் அவர் தான் எடிட்டரு. அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனுடைய விஷனே வேறு மாதிரியான ஒரு விஷன். அது வந்து சவுண்ட் நாலேஜ் வேணும், விஷுவல் நாலேஜ் வேணும், இருக்கிற எல்லா நாலேஜும் வேணும், அப்போ தான் பண்ண முடியும். அது உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு பிரதீப். இந்த மாதிரி நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கு, என் படம்ன்றதுனால சொல்ல, நான் ஜென்ரலாக நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆனந்தி, வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. கலக்குங்க. இதே மாதிரி எல்லா ஹீரோவையும் நீங்கள் திட்டினீங்கன்னா படத்தில் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. என்னை திட்டின மாதிரி படத்தில் எல்லாரையுமே திட்டுங்க, ஹீரோஸை, நிச்சயமாக பெரிய ஆள் ஆகிடுவீங்க. யோகி வந்து இங்கே வர முடியல. அவர் வந்து எனக்கு பயங்கர தோஸ்தாயிட்டார். நான் அவரை வச்சு டைரெக்ஷன் பண்ணணும்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக வந்து ஒரு ஒரு முக்கியமான பில்லர் தான் அவர் இந்த படத்தில். அண்ட் ஈக்குவல் கேரக்டர் தான். எனக்கு ஒரு ஈகோவும் இல்லை அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. நான் இன்ஃபேக்ட் வந்து நான் தான் சொன்னேன், யோகி தான் வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு நான் தான் சொன்னேன். அது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம். இது வந்து ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர். அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் தான் வந்து தேவை, சப்போர்ட்டிங் அது அப்படின்றதுனால அவரை வச்சு நான் வெயிட் பண்ணேன் யோகிக்கு. கண்டிப்பாக அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. அண்டு இங்கே வந்து நம்ம சக்தி சார் இருக்கார். அவர் வந்து என்னென்னா, இதுதான் ஒரு திருப்பி குட் ஹியூமன் பீயிங். அவர் எக்ஸாம்பிள் அவர். ஏன்னா எத்தனை பேர் இப்படி சின்சியராக இருப்பாங்கன்னு தெரியல சினிமா இண்டஸ்ட்ரியில், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா அது வந்து டைரெக்டாக பணத்தை இன்வால்வ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அதை டீல் பண்ணுறது. வந்து நிறைய வந்துச்சுன்னா லாபம் நம்ம வச்சுக்கலாமே நினைக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் தோன்ற அதே ஆசை இருக்கும். ஆனால் அதில் ஒரு நியாயம், ஒரு தர்மம் இருக்குது. அதில் யாருக்கு என்ன போகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு 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 பர்சனாக இருக்கணும் அவங்க, அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க. அது வந்து சக்தி அவர்கள் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், பங்கு போட்டால் பங்கு பெருகும் அவருக்கு. அது எப்பவுமே அது வந்து எப்பவும் பெருகணும்னு ஆசைப்பட்றேன் நான். அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் வேறு என்ன நான் சொல்ல போகிறேன், எங்கள் ப்ரொடியூசர் அவர் எங்கள் அண்ணன் பிரதீப் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் வந்து உண்மையான வார்த்தை. ஏன்னா இண்டஸ்ட்ரியே தெரியாது பிரதீப்புக்கு. கண்மூடித்தனமாக உள்ளே வந்துட்டார். அது வந்துட்டு என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன, அந்த டிபார்ட்மெண்ட்னா என்ன. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்காரு, ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணதில்லை. அவரே வந்து அவரை வந்து ஒரு வீட்டு குழந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷனில். அது வந்து புது டைரக்டர் தானே, கொஞ்சம் கூட மனசை புண்படுத்தாமல் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அது உண்மையாகவே அவருடைய வளர்ச்சி மேலே 100% நம்பி வந்து
ஆசை இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் தான், அது சொல்லவே வேண்டாம். இந்த ஐஸ்வரி சார் வந்து எப்படின்னா, பிரதீப்புக்கு கார் கொடுத்துருக்காங்கலாம் தெரியும், எனக்கு நிறைய லிமிட்டட் எடிஷன் வாட்ச்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் வீட்டில் இருக்குது. அது மட்டும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து சும்மா ஒரு காமெடியாக சொல்கிறது. ஆனால் நமக்கு தெரியாமல், நமக்கு தெரியணும்னு நினைக்காம நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிற ஒரு நல்ல மனிதர் அவர். அவர் கூட இருக்கிறதே ஒரு சந்தோஷம் எனக்கு. இப்போ ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல இடத்துக்கு போனால் ஒரு மனசுக்கு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவர் பக்கத்தில் உட்கார்ந்தாலே எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த மாதிரி சில பேர் தான் இருக்கிறாங்க இன்னும், அவங்களெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கணும் என் கூட அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஒருத்தர் நான் என்றைக்குமே மதிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் என்றைக்கும் சிரிச்சிட்டே இருப்பார். அது அந்த ஒரு புன்னகை வந்து எனக்கு டென்ஷனாகி நான் பார்த்ததே கிடையாது. அவர் உதவி பண்ணுற மாதிரி நான் ஒரு விஷயம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். நான் தான் கேசர் சொன்ன மாதிரி சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர். இவங்க எல்லாருக்கூடையும் நட்பு கிடைச்சதும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை ஆனதும் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த விழா இது வந்து உங்களுக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங் விழா. இதில் மனப்பூர்வமாக உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் வந்து பார்த்துருக்கேன், நீங்கள் போட்டது அது வந்து படத்துக்கு அப்படிலாம் படத்துக்கு போகாத அப்படிலாம் இல்லாமல், இது இந்த மாதிரி படம், இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது, இது தேவையான படம் அப்படின்னு சொல்லி சின்சியரான உங்களுடைய கமெண்ட் போட்ட உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து ரொம்ப யோசிச்சா நம்ம லைஃப்பில் எங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஸோ இந்த படம் வந்து இப்படி ஒரு ரோல் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு கால் வந்து ஒரு ஆடிஷன் கால் வந்தபோது ஐ டோன்ட் நோ, நான் ரொம்பலாம் யோசிக்கல, ஏதோ படத்துக்கு கூப்பிடுறாங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு அப்போ தெரிஞ்சது என்னென்னா, ஜெயம் ரவி சாருக்கு தங்கச்சி, யோகி பாபு சாருக்கு ஒய்ஃப், இவ்வளோ தான் வந்து எனக்கு தெரியும். வேறு எதுவுமே தெரியாது படத்தை பற்றி. படத்தோட டேரக்டர் பேரே வந்து எனக்கு ஆர்ஜே பாலாஜி அப்புறமா சொல்லி தான் எனக்கு தெரியும். வேறு எதுவுமே எனக்கு இந்த படத்தை பற்றி தெரியாது. பட் தேங்க் காட் நான் வந்து ஓவராக யோசிக்கல, படம் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் யோசிக்கல. நான் ஒரு ஆடிஷன் பண்ணேன் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த கால் வந்தது. பட் ஐ திங்க் இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி பாசிட்டிவான பீப்புள் ஆல்ரெடி வந்து எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாமே ஆல்ரெடி ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல நான் வந்து அடிஷ்னலாக எனக்கு வந்து எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது ஐ திங்க் எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே வந்து டிரெக்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், ஏன்னா இத்தனை கேமரா முன்னாடி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. பட் அப்போ வந்து ஹி செட், இப்போ நீங்கள் பண்ணுற ஷார்ட் தான் 60 வயசு ஆனாலும் 80 வயசு ஆனாலும் பார்ப்பீங்க. ஸோ யூ ஷுட் பி லைக், இதை நீங்கள் செம்மையாக பண்ணிங்கன்னா யூல் பி ஹாப்பி, இல்லைன்னா கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னு. ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி சார். ஏன்னா நான் அது எல்லாமே மைண்டில் அப்போ வச்சுது, அந்த டைத்தில் நீங்கள் சொன்னது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஸோ ஹோல் செட்டே இன்க்ளூடிங் ஜெயம் ரவி சாராக இருக்கட்டும், யோகி பாபு சாராக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டாங்க. ஒரு முதல் படம் பண்ணுறேன், எனக்கு ஒரு ரொம்ப வியர்டான ஒரு ஃபீலிங்லாம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் முடிஞ்சு லாஸ்ட் டேலாம் முடியும் போது 14 நாளும் இந்த தான் ஷூட்டே பண்ணியிருப்பேன். ஆனால் அது முடியும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அண்ட் ப்ரொடக்ஷனும் வந்து எனக்கு கூட இருக்கவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு செம்மையாக இருக்குது, சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ சொன்னாங்க, இதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு தடவையும் அமையமானலாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் அமைஞ்சதும் வந்து பயங்கர லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கேமராமேன் ஆகட்டும், இல்லை வந்து ஏடிஸ் ஆகட்டும், ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு லான்ச் கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 100 பேர் பார்த்தாங்க, 200 பேர் பார்த்தாங்க, இல்லை வந்து ஒரு கம்மியான ரேஷியோ பார்த்த ஒரு படமாக இல்லாமல் 5வது வாரமாக 50வது நாள் செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இத்தனை பேர் பார்க்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து நான் லான்ச் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமான விஷயம். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து, என் அக்கா குழந்தைங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி இந்த படத்தை என்ஜாய் பண்ணும்போது, இந்த பைசா நோட்டு பாட்டெலாம் கேட்டு ஆடும்போதுலாம் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ ஐ திங்க் த லக் ஃபேக்டர் இஸ் தேர். அதோடு சேர்ந்து இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் சிரிச்சு காமெடி அந்த மாதிரி தான் யூடியூப்லாம் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை வந்து இப்படி ஒரு சீரியஸ் ரோல் நான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி கால் பண்ண டிரெக்டருக்கும் ஐ வுட் லைக் டு தேங்க். ஸோ இங்கே இருக்க அத்தனை பேருக்குமே லைக் தேங்க். அண்ட் ப்ரெஸ்ஸும் அப்படி தான், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. அதோடு சேர்ந்து இவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வர நிறைய பேர் கால் பண்ணி சொல்ல இட் ஃபெல்ட் ஸோ குட். ஸோ இப்போ மறுபடியும் நான் சொல்ல விரும்புறது தான், தேங்க் காட் ஐ டென்ட் திங்க் டூ மச், ஐ ஜஸ்ட் வெண்ட் அஹெட் அண்ட் டிட் இட். ஐ எம் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மீடியா பீப்புளுக்கு நன்றி. இந்த படத்தை வந்து
இப்படி ஒரு வெற்றி படமாக்கிய குழுவில் மிக முக்கிய காரணமாக இருந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் சொன்னார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். நான் வந்து இந்த சமீபத்தில் வந்து கன்னட படம், தெலுங்கு படம் அப்படி தான் டைரெக்ஷன் போயிட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் பெரிய படமாக இருந்தால் தான் போகிறது. சின்ன படம் எடுத்துகிட்டு தான் நம்ம கொஞ்சம் பெரிய டைரக்டர் ஆகணும். மறுபடியும் இதுக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அப்படின்ற இந்த காலம் வந்து ஒரு நடுவில் ஒரு 1 இயர் வந்து இந்த தெலுங்கு படம் முடித்ததுக்கப்புறம் கேப் இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய படங்கள் வந்து ஒரு ஆட் ஒன்று பண்ணேன். அதை பார்த்துட்டு நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு வந்துச்சு. சரின்னு ஓகேன்னு கதைகள் கேட்டு ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 படம் நடித்தேன். அந்த 8 படமும் எல்லா டைரக்டர்ஸுமே புது டைரக்டர்ஸ் தான். அது என்ன எதனால் அப்படின்னா, அந்த பழைய டைரக்டர்ஸ் இல்லாமல் புது டைரக்டர்ஸுக்கு போனது காரணம் என்னென்னா, அந்த கான்செப்ட் எல்லாமே இப்போ புதுசாக சின்ன கான்செப்டாக இருந்தால் கூட ஏதோ ஒரு புதுசாக வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நம்ம அவர் ஜே பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் முதல்ல வந்து என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்தார், கதை சொன்னார். இப்போ என்ன எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்? இல்லை சார், படங்கள் எதுவும் ஒர்க் பண்ணல, நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. பட் சொல்லும்போது இன்னும் ஷார்ட் வைஸாக சொல்கிறேன். இந்த ஆட் ஃபிலிம்லோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் தெரியல, ஷார்ட் வைஸாக சொன்னார். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் தான் முதல்ல கேட்டேன். கேட்டுட்டு ஓகே எனக்கு கேரக்டர் பிடிச்சிச்சு. அப்புறம் அவுட்லைன் சொன்னார். இது எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸ் வந்து சொல்கிற மாதிரி செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனோடனே முதல் நாள்லே வந்து ரவி கிட்டே கேட்டேன். அவர் வந்து அப்போது எங்கேப்பா ரவின்னு அவரே பார்த்து கேட்டேன். அந்த மாதிரி இருந்தார். ஸ்கூல் பாய் பாரு, எப்படி டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். சார் நல்லா பண்ணுறான் சார் அப்படின்னாரு. நல்லா பண்ணுறான் சார்னு ஒரு வளர்ந்த ஹீரோ சொல்கிறது வந்து பெரிய விஷயமா இருந்தாலும், அந்த ஒரு புது டைரக்டர் சொல்கிறது வந்து உள்வாங்கி அவங்க சொல்கிற மாதிரியே நடிக்கணும், அவங்க சொல்கிற மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் செய்கிறதில்ல இப்போது சமீபத்தில். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு அது நல்லா வருதான்னு சார், அப்புறம் நான் எடிட்டிங்கில் பார்த்தேன் சார் அப்படின்னு அடுத்த ஷெட்யூலில் பார்க்கும்போது பார்த்தேன் சார், நல்லா வந்திருக்கு சார், நம்ம சீனில் சொல்லலாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது சார் அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கையை கொடுத்த அந்த இயக்குனருக்கும் அந்த என்னுடைய அந்த அந்த தட் இஸ் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த நடிக்கணும்னு போன இதில் வந்து ஒரு வெற்றி படம் கொடுத்த அந்த இயக்குனருக்கும் முதலில் தேங்க்ஸ் கிவிங்னா முதல் தேங்க்ஸ். என்னுடைய குடும்பம் சார்ந்த தட் இஸ் என்னுடைய இது சார்ந்தனால முதல்ல டைரக்டருக்கு சொன்னேன். அடுத்தது அந்த ரவி வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பழைய நினைவுகள், மலரும் நினைவுகள். அவர் முதல் நடித்த அந்த படத்தினுடைய வந்து நானும் கமல் சார் தான் துவக்கி வச்சோம். ராஜா பண்ண அந்த ஜெயம்ன்ற படத்துக்கு வந்து இது அப்போ இருந்து ரவியோட பழக்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவோட ரொம்ப பழக்கம் இருக்குது. அவங்க அப்பா நிறைய படம் என்னை வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காரு. அப்போவே இல்லை சார் பிஸியாக இருக்குது சார் டைரக்ஷனில் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் பையன் கூப்பிட்றாரு, போகணும். உண்மையாகவே வந்து ஒரு அந்த டெடிக்கேஷன் அப்படின்றது வந்து ரவி கிட்ட வந்து நான் நிறைய பார்த்தேன், பூர்ணமாக பார்த்தேன். அந்த எந்த மாதிரி முடி கட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, முடி வளர்க்குறதா இருந்தாலும் சரி, நடிப்பு வந்து அழுகையாக இருந்தாலும் சரி, சிரிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உள்வாங்கி அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுறதுல வந்து ரவி வந்து நல்ல நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும், பப்ளிக்கு தெரியும். பட் அது நேராக பார்க்கும்போது ஃபீல் ஆகுது இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரவிக்கிட்ட. அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த டெடிக்கேஷன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஆல்வேஸ் யூ வில் பி தேர். அப்புறம் வந்து தேங்க்ஸ் ரவி ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் அ ஃபிலிம். அப்புறம் கணேஷ் சாரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், இப்போ இந்த வேறு தொழில் இருக்கிறவங்களாம் இந்த சினிமாலாம் பண்ணாலாம் ஜெயிக்க முடியாதுப்பா, சும்மா ஒரு படம் இது இப்படி போகுமே தவிர அதெல்லாம் முடியாது அப்படின்னா, அவருக்கு நான் சொன்ன பதில் இங்கே சொல்கிறேன். அவர் வந்து வேறு தொழில்ன்றது வந்து
அந்த நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கல்வி நிறுவனம்ங்கிறது தான் அவருக்கு வேறு தொழில். நடிப்பு சினிமாங்கிறது தான் அவங்களுக்கு பரம்பரை தொழில். அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அந்த நடிப்புலேருந்து முன்னேறியவர்கள் தான். இவருக்கும் அந்த நடிப்பு ஆசை உண்டு. அதுக்கப்புறமா டைம் இல்லாமல் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ண, அந்த வேறு பிஸ்னஸ் வேறு, இதுதான் ஒரு மெயின் பிஸ்னஸ்ன்னு சொன்னேன். ஸோ அந்த மெயின் பிஸ்னஸ்லேயே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போவாங்கன்னு அதுக்கு நான் சொன்னது எல்கேஜிக்கெல்லாம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி அவர் கல்வி நிறுவனங்களில் சம்பாதிக்கலாம், அதில் பணம் தான் வரும். என்ன தான் அம்பானி அதானியாக இருந்தால் கூட நீங்கள் பப்ளிக்கில் போகும்போது உள்ளேருந்து சிரிப்பாங்க தெரியுங்களா, அது வந்து சில பேருக்கு தான், அந்த சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. பொலிட்டீஷியன்ஸுக்கு பார்த்த உடனே வேறு மாதிரி சிரிப்பாங்க. ஏன்னா இங்கே சினிமாக்காரங்களை பார்த்தா மட்டும் இன்னமும் நம்ம சொந்தக்காரங்களை பார்க்குற மாதிரி, நம்ம அண்ணன் தம்பிங்களை பார்க்குற மாதிரி சிரிப்பாங்க. அதுதான் சார் நம்ம ஜெயிச்சது. சினிமாக்காரங்க எல்லாரும் ஜெயிச்சது அதுதான். பணம் காசெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும் போகும். ஸோ அது வந்து தட் இஸ் பேர் புகழ் பணம் எல்லாமே வர்றது வந்து சினிமாவில் தான். மற்ற இடத்துல பணம் வரும், பேர் கூட வரும், அந்த புகழ் இருக்குல்ல, அது வந்து சினிமா மாதிரி வேறு எதுலையுமே கிடைக்காது. அதனால தான் அந்த சினிமாவுக்கு என்றைக்குமே கவர்ச்சி உண்டு. சினிமாலாம் என்றைக்குமே வந்து அழியவும் அழியாது. அது இன்னும் வளர்ந்துட்டு ரூபங்கள் தான் வேறு இருக்கும், ஆனால் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு சம்பளத்தை கரெக்டாக கொடுத்து என்னை இந்த படத்தையும் ஓட வச்சு, தட் இஸ் ஓடிட்டுருக்கு படம் சூப்பராக. இது ஒரு வெற்றி விழா கொண்டாடணும் சார். 100 டேஸுக்கு வரும்ல, ஒரு ஷீல்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா நிறைய ஷீல்டோட நடிக்கிற ஷீல்டு ஒன்று இருந்ததுன்னா சந்தோஷப்படுவேன். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ் ஃபார் கிவிங் மீ an opportunity in your film. மற்றபடி இந்த ரிச்சர்டு அவர் குடிசையில் எடுத்தால் கூட அவர் பேரில் ரிச் இருக்கிற மாதிரி அந்த குடிசையில் கூட அது எவ்வளோ ரிச்சாக காமிக்க முடியும்னு காப்பார். இட் வாஸ் வெரி கலர்ஃபுல் அண்ட் வெரி கிராண்டி. அந்த படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவர் கை கொடுக்கும்போது அப்படி தான் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். நான் கையே கொடுக்க மாட்டேன், வந்த உடனே தெரியாமல் கொடுத்துனா மாட்டிப்பேன். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உடம்புல மட்டும் இல்லை, அந்த உங்களுடைய தொழிலையும் தெரிஞ்சது. மற்றபடி மற்றவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு தான் நேரடி பழக்கம் இருக்கும். ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் என் கூட நடித்தவங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. யோகி பாபுக்கு எஸ்பெஷலி சொல்லணும், தூக்கம் இல்லாமல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலும் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம என்ன இன்புட் பண்ணலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது யோகி பாபு. ப்ளஸ் அந்த அந்த தங்கச்சி இன்னொரு கேரக்டர் ஹீரோயின் பண்ணாங்க சம்யுக்தா, அவங்களும் வெரி நைஸ். அது எல்லாருமே இன்றைக்கி யூத்துலலாம் வந்து எல்லாம் யூத்தாக இருக்கவங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ படங்கள் மேலும் மேலும் சினிமா மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அத்தாட்சி. ஸோ என்னையும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனில் என்னை பெருமைப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னும் சாப்பிடல, நான் வரட்டுங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வரி கணேஷ் சாரோட தயாரிப்பில் கோமாளி எனக்கு கடைசியாக கிடைச்ச மிகப்பெரிய 2 வெற்றி சாரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கிடைச்சது. எல்கேஜி ஆகட்டும், கோமாளி ஆகட்டும், வெறுமனே வெற்றிங்கிறது வந்து வெற்றி பணம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்டான அனுபவமாக இருந்துச்சு. ஒரு படம் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வார். இந்த வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு தப்பிச்சு வெளில வருவோம் அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷனாக இருக்குது. இந்த ஃப்ரைடேலேருந்து நம்ம என்ன அளவுக்கு தப்பிச்சு வெளில வந்தோம், இந்த படம் பண்ணிவிட்டு அப்பா உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் நிலவிட்டு இருக்கப்ப நான் வேல்ஸில் பண்ண 2 படமுமே மிகப்பெரிய வெற்றியையும் செல்வத்தையும் கொடுத்துச்சு. அப்படிங்கிறத விட மிகப்பெரிய மன நிறைவை கொடுத்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு குடும்பமாகவே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க வேல்ஸ். நான் 2-3 பேர்கிட்ட நானும், அதாவது KS ரவிக்குமார் சார் பேசின விஷயத்த நானும் பேசியிருக்கேனாங்கிறது தெரியல. ஆக்சுவலாக வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து அல்லது வந்து பெரிய பணக்காரர்கள் வந்து நேரடியாக வந்து படம் பண்ணி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும்பொழுது சாருக்கு வந்து சினிமா தான் ஃபஸ்ட்டு, மற்ற எல்லா தொழிலுமே செகண்டாக தான் இருக்கும். ஏன்னா அது பியூர் சினிமா ரத்தம். சார் ஒரு படம் வெற்றி அடையும் பொழுது இது அப்பாவோட ஆசீர்வாதம்
அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்ங்கிறது அதோட வெற்றிங்கிறது அப்பாவோட ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு குடும்பமாக உட்காந்து அஸ்வின் சாராக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன அதாவது இதுக்கு இப்போ ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச 2 படத்தை மட்டும் பற்றி சொல்லலை. இதுக்கு அடுத்தது பண்ணிக்கிட்டு இருக்க படமும் ஒவ்வொரு படத்தையும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு அது வியாபாரமாக இவன் டிஸ்ட்ரிபியூட்டராச்சு, இவன்ட்டு இந்த படத்தை காமிக்கலாமா, காமிச்சா இவன் என்ன மாதிரியான ஃபீட்பேக் தருவான், இப்படியெல்லாம் நினைக்காம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆத்மார்த்தமாக நீ தம்பி படம் பாரு, நான் இப்போ பப்பி வரைக்கும் நான் இப்போ படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஒரு கோமாளி படத்தை ரிலீஸ்க்கு 10 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு படத்தை காமிச்சிட்டாங்க. படம் பார்த்த பிறகு எனக்கு நம்ம தம்பி எனக்கு தம்பின்னு தான் சொல்லணும்னு தோணுது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய, அதாவது ஜெயம் ரவி சாருக்கு ஜென்ரலாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்துடுவாங்க. ஃபஸ்ட் டைமு பெரிய அளவில் ஒரு யூத் ஆடியன்ஸை அழகாக கேப்சர் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு படத்தையும் ஏதோ வந்து ப்ரொடியூசருக்கும் விநியோகஸ்தருங்கிறது ஏதோ இந்த படத்துக்கு வர்றாரு ஒரு விலையை வச்சு விட்டு விற்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இல்லாமல் ஒரு லாங் ரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் படத்தை போட்டு காமிச்சு, தம்பி இதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணுப்பா அப்படிங்கிற லெவலில் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக ஒரு ப்ரொடியூசர் அவங்களோட தொழிலுக்கு மத்தியில் இது ஒரு சின்ன பார்ட்டு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன எலமெண்ட்டு, அதுக்கு இவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறாங்கன்னா அது வந்து சினிமா மேலே அவங்களுக்கு உள்ள அக்கறை மட்டும்தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இந்த சினிமாவை மட்டுமே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுதுன்னா இவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இந்த மாதிரியான ஹீரோவோட அல்லது இந்த மாதிரியான படம் பண்ணணும் அவ்வளோதான். அந்த படத்தை வந்து மிகச்சரியாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து அதுக்கான டீம்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு அடுத்தது வந்து சொல்லாமல் என்னன்னு தெரியல, கௌதம் மேனன் சார் வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாங்க, நம்ம பப்பி ஹீரோ வச்சுட்டு. நான் ஆக்சுவலாக என்ன நினச்சிருந்தேன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கூடாது, எனக்கு வந்து அதை வந்து ஒரு ஜாலியாக ஒரு லவ் படம், ஒரு நடுநிலை நாய்கள், இந்த மாதிரி வெப்பம், இந்த பேட்டர்னில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நிஜமாக நினச்சிட்டு இருந்தேங்க. எனக்கு அஸ்வின் சார் வந்து அதோட டீசர் எடுத்து காமிச்சார். ரியலாக சொல்கிறேன், நான் ஒரு படத்தோட டீசர் பார்த்துட்டு எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்னான்னு தெரியல, கோமாளி ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் நான் அந்த படத்தை வந்து இந்த படம் வந்து நீங்கள் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அது மாதிரி இதோட டீசரை பற்றி நான் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பேன்னே தெரியாது. அந்த படம் வெளியில் வரும் பொழுது வருண் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பார். இதை நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை, ஏன்னா இங்கே பத்திரிகை நண்பர்களே அவ்வளோ பேர் இருப்பாங்க, நாளை பின்ன வந்து முகத்துக்கு நேராகவே கேட்பாங்க, அங்கே ரொம்ப பேசினேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நான் அதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டையுமே பார்த்து பண்ணுறாங்க. எனக்கு கோமாளி பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து பல விதத்தில் வந்து பயங்கரமான சந்தோஷம். ஜெயம் ரவி சார் படம் ஒன்று பண்ணணும், ஜெயம் ரவி சார் படம் பண்ணணுங்கிறப்ப ஜெயம்ராஜா சார் வந்து எல்கேஜியோட ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கார். ஜென்ரலாக வந்து தம்பி வந்து அவருக்கு கான்ஃபிடென்ட் வரலன்னா ஒரு டைரக்டர்கிட்ட சின்னதாக நோண்டி இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். கோமாளி படத்தோட டைரக்டர் வந்து அவர் ஒரு லெவலுக்கு பிறகு அப்படியே விட்டுட்டாப்ல, ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இந்த பையன் மேலே அப்படின்ற மாதிரி ராஜா சார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா ஒரு ப்ளசண்டான ஹீரோ, ப்ளசண்டான ப்ரொடக்ஷன் டீமு. நம்ம ரிச்சர்ட் பிரதர் உள்ளே வந்தோடனே கேட்டார், என்ன பிரதர் பணத்தை எல்லாம் மூட்டை கட்டி அனுப்பிச்சிட்டிங்களா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டார். நான் உண்மையாக மூட்டை கட்டி அனுப்பலைங்க, அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், சில கோடிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்தேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த 50வது நாள், அதாவது 50th டே தேங்க்ஸ் கிவிங்கிறது வந்து முழுக்க ஆர்கானிக்காக எந்த விதமான மேல் பூச்சும் மேல் சாயமும் இல்லாமல் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எனக்கு மிகப்பெரிய லாபத்தோட நான் ஒரு பெரிய லாபத்தை ப்ரொடியூசருக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்கன்னு சொல்லிக்கிறேன். அவர் சொன்னார், நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து நேர்மையாக
ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. டெக்னீஷியனுக்கு கூட அந்த பிரச்சனை கிடையாது. அதை விட உயிர் பயத்தில் இருக்கவங்க எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருங்க தான். நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஐஸ்வரி கணேஷ் சார் மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட முழு நேர்மையோடையும் முழு அர்ப்பணிப்போடையும் நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளாம் டிஸ்ட்ரிபியூட்டராக உயிரோட வாழ முடியுங்கிறது நான் நிறைய தரம் யோசிச்சிருக்கேன். அதை வந்து ஒரு டிஓபியாக அவர் அந்த பக்கம் சொல்லிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. ஒரு 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 படம், அந்த படம் பண்ணுறோம், அதுலேருந்து வந்து லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சினிமாங்கிறது வந்து நம்மளை வந்து அது வந்து ஒரு லாபகரமான தொழிலுங்கிறத விட நமக்கு பிடிச்ச தொழில்னு தான் அவ்வளோ ஆர்வமாகவும் இதுவாகவும் ஓடி ஓடி போய் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கான என்விரான்மெண்ட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து ஒரு இப்போது நீங்கள் கோமாளி படத்தோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோமாளிங்கிற படம் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டில் ரிலீஸ் பண்ணி 300 400 டிக்கெட் ரேட் விற்று அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரல. ஆனால் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி பிளாக் பஸ்டர், சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர்னு டாப் 5 6 வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கு இது வந்து கடைக்குட்டி சிங்கத்தில் நடந்துச்சு, இப்போ கோமாளியில் நடந்திருக்குது. இதோட நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டில் போட்டு 200 300 டிக்கெட் ரேட் விற்று இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸோட இந்த படம் ஓடி இருந்துச்சுன்னா இதோட கலெக்ஷனுங்கிறது வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் சொல்லுவாங்கள்ல, மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பராக இருக்கும். ஸோ நிறைய பேரோட மனங்களை கொள்ளையடிச்சிட்டு மிக நார்மலான ஒரு விலையோட சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்வோட. இப்போ நான் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக லாபகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் பண்ணேன், எனக்கு மிகப்பெரிய லாபம். நான் நிறைய ஏரியா விற்றுருக்கேன், அவங்களுக்கு லாபம். திரையரங்கத்தில் திரையிட்ட அத்தனை பேருக்கும் லாபம். ஸோ ஒரு படம் லாபம் தாண்டி சம்மந்தப்பட்ட அனைவரையும் மகிழ்விச்சிருக்கு. நிறைய குடும்பங்களோட மகிழ்ச்சி இந்த படத்தோடையும் இந்த கம்பெனியோடையும் இந்த ஹீரோவோடையும் இந்த டைரக்டரோடையும் இருக்குது. நான் மனசார நன்றி சொல்கிறேன் இந்த டீமுக்கு. இது மாதிரி நிறைய படங்களை கொடுங்க. சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் புக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்றைக்கி கூட வந்து ஃபுல்லாக இருக்குது. ஈவன் வந்து ஓடிபி பிளாட்ஃபார்மில் வந்து படம் வந்துருச்சு. வந்த பிறகும் இந்த இப்போ 52வது நாள் இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனை ஓப்பன் பண்ணுங்கள், நம்மளோட டிக்கெட் வந்து ஹவுஸ்ஃபுல்லில் காட்டுது கோமாளி. இது வந்து இது எப்போயாச்சும் தான் நடக்கும். லக்கிலி எனக்கு ஒரு கடைக்குட்டி சிங்கத்துலேயும் இப்போ கோமாளிலையும் நடந்திருக்குது. இது மாதிரியான படங்கள் வந்து நிறைய பேரை மகிழ்விக்கும் பொழுது சினிமா மேலும் மேலும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் அது சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும், டெக்னீஷியன், டைரக்டர், ஜெயம் ரவி சார், பர்டிகுலராக பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனங்கணிஞ்ச நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. கோமாளி படத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக இன்றைய தினம் ப்ரெஸ் மீட் நடந்துகிட்ருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த வெற்றி இல்லை. அதனால் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் எங்கள் குடும்பம் மாதிரி தான். நான் உங்களையும் பிரித்து பார்க்கறது கிடையாது. ஏன்னா எந்த ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எல்லோரும் வருவீங்க, நாங்களும் வருவோம், எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ப்ரெஸ்ஸை நான் வந்து எப்போவுமே தனியாக பார்க்குறதில்ல, அதையும் ஒரு குடும்பமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முதல்ல இந்த படம் வெற்றி அடைந்ததற்கு முதல் காரணம் அருமை தம்பி ரவி. ரவி வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணலன்னாக்கா நிச்சயமாக இது வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கதை ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதை யாரை வச்சு பண்ண முடியும் இந்த படத்தை, யார் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த படத்தை பண்ண மாட்டாங்க, ரொம்ப சின்ன ஹீரோ தான் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் மனசில் வந்து சின்ன சின்ன ஹீரோவை வச்சு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் ஏன் வந்து நம்ம இதை வந்து ரவிக்கிட்ட போய் இந்த கதையை சொல்ல வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் அடுத்தது டைரக்டர்கிட்ட சொன்னோன்னே, டைரக்டர் சார் ரவி சார்லாம் சூப்பராக இருக்கும் சார், ஆனால் அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியாது, நீ போய் அவர்கிட்ட கதையை சொல்லுமா, அவர் கதை பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு.
அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனாங்க, கதை சொன்னாங்க. அவர் உடனே எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு சொல்லி கேட்டார். அதெல்லாம் நிறைய அந்த லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே நான் ஒன்று மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், இந்த சமுதாயத்துக்கு தேவையான படம், இது நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த இயக்குனர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவார். பிரதீப் அடுத்த படமும் நீ வேல்ஸுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன். ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இருக்குண்ணா. ஞாபகம் இருந்தால் சந்தோஷம். அதுக்கப்புறமா ரவிக்கிட்டையும் சொன்னேன், ரவி கண்டினியூஸாக நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு. அவரும் ரவி ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது யூஸ்வலாக வந்து இப்போது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான வேலையாயிடுச்சு. இப்போது ரிச்சர்டு தம்பி பேசும்போது சொன்னாப்புல, ஒரு நல்ல படம் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் காத்துட்ருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 படங்களுக்கு மேலே அந்த மாதிரி வெயிட்டிங்கில் இருக்குது. படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ஆகி சிலதெல்லாம் சென்சார் ஆகி ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த ரிலீஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு அந்த கஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால நாங்கள் அதை பற்றி கவலையே படலை. அதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார்ல, அந்த டீம் எங்களுக்கு இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கணும் அப்படின்றதுக்கு சுரேஷ் சந்திரவாகட்டும், நாசர் ஆகட்டும், ஷாம்ஜாக் ஆகட்டும், எல்லாரும் வந்து அவ்வளோ அந்நுண்ணியமாக இதை அது ஒரு சின்ன படம் இல்லை மீடியம் படம் பெரிய படம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எதையுமே பார்க்குறதே கிடையாது. எங்களுக்கு எல்லா படமும் ஒரே மாதிரி படமாக தான், எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே மாதிரி ஆர்டிஸ்ட் தான். ஸோ எங்களுடைய வேல்ஸ் ஃபிலிம் அப்படின்னா அதனுடைய ப்ரொமோஷன் ஒரு கரெக்டாக எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் நல்ல ஒரு ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு டீம் வந்து யங் டீமு. இந்த டீம் வந்து எல்லாருமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். நாங்கள் வந்து யாருக்கிட்டேயும் வந்து டெக்னீஷியன்ஸாகவே வந்து யாரையுமே பழகிறதில்லை. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படி தான், எல்லா ஹீரோயின்ஸ் எல்லாமே அப்படி தான். நம்ம வந்து ஒரு பழகிறதே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிடுவோம். ஸோ இந்த படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் தான். பிரதீப் வந்து இந்த படத்துக்கு தான் அவர் எடிட்டர். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், பிரதீப் இந்த 2 படம் நம்ம இருக்குமா, சும்மா பாரு அதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு ஓகே சார் பார்த்துடலாம் சொல்லி அந்த படத்தை உட்காந்து, அதுக்கு எடிட்டர் வேறு ஆள் இருப்பாங்க, ஆனால் இவர் உட்காந்து சார் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஓப்பன் தான். இதை வந்து இவங்ககிட்ட காமிக்கணும், அதை வந்து ப்ராடக்ட் நம்ம வந்து படம் செலவு பண்ணி படம் எடுத்தாச்சு, எப்படியா இருந்தாலும் எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. அது முன்னாடி பார்த்தா என்ன பின்னாடி பார்த்தா என்ன, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கூட படம் ரெடி ஆனவுடனே முதல்ல போட்டு அவருக்கு காமிச்சிடணும், அவரு திருப்தியாக இருக்கணும், சரி என்ன படம் பண்ண போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியணும் அப்படின்றது தான். எல்லா படத்தையுமே அப்படி தான் அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தோம். முன்னாடியே பார்த்துட்டு தான் அவர் எல்லா படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதீப். ரிச்சர்டு வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு படம் அவர் நம்ம கம்பெனிக்கு பண்ணியிருக்கிறது. பட் குவாலிட்டி வந்து சூப்பர்ப் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஓபி அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்ருப்பாங்க. நான் உடனே படம் பார்த்த உடனே தான் எனக்கே அது ரொம்ப தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அவரும் அதே மாதிரி தான். படம் முடிஞ்சும் சரி, இந்த படத்தை வந்து ஹிந்திக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இந்த படத்தை எப்படி தெலுங்குக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் அது வந்து ஒரு கேமராமேன் வேலையே கிடையாது. பட் அவருடைய ஒரு இன்வால்மெண்ட்டு அந்த ஒர்க்கில் அவ்வளோ ஒரு இது இருந்தது. அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எல்லாத்தையும் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறமாவும் அந்த படத்து மேலே ஒரு ஈடுபாடோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேமராமேன். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நிச்சயமாக நன்றி சொல்லி ஆகணும். அடுத்தது சக்தி. அதாவது அதுதான், அது நான் வந்து எல்கேஜி படத்தினுடைய
ப்ரெஸ் மீட்டிலே வந்து வெற்றி சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்லேயே நான் சொன்னேன், எங்கள் படம் வந்து வேல்ஸ் ஃபிலிம்னா அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்ன வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தது 11ஆம் தேதி பப்பின்னு ஒரு படம். என்னுடைய சிஸ்டர் சன் வருண் தான் அதில் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. யோகி பாபு வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி படம் ஃபுல்லாக அவங்களோட ஒரு நாய்க்குட்டியும் ஆக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் ரொம்ப நல்ல படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு படமும் ஒரு ஜானரில் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து வர படங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாவது நிச்சயமாக சொல்லணும், சக்தி மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க சரியாக கணக்கு கொடுக்க மாட்டாங்க, சரியாக வந்து ஓவர்ஃப்ளோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ன வரைக்கும் நான் ஒரே ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி சக்தி எவ்வளோ ஓவர்ஃப்ளோ வந்துருக்குது, எத்தனை தேட்டரில் ஓடி இருக்குது அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. ஆனால் அவர் பாட்டுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, கணக்கே கேட்காம. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அதனால் அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்ததுன்னா இன்னும் இந்த சினிமா ஃபீல்டு வந்து இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேங்க்யூ சக்தி. அடுத்த படத்துக்கும் இதே மாதிரி பண்ணிடுங்க சக்தி. தேங்க்யூ. அப்புறம் அஸ்வின் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என்னுடைய சிஸ்டர் சன்னு. எனக்கு கொஞ்சம் நிறைய டென்ஷன்ஸு, அடிக்கடி நிறைய வேலைகள் அதெல்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த வேலைக்கு எந்த நேரத்தில் மூடு பார்த்து வந்து கேட்டு மாமா இது பண்ணிடலாமா அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஓகே பண்ணிவிட்டு போயிடுவாப்பில். அதில் வந்து ரொம்ப இது. அதே மாதிரி நானும் வந்து இது வரைக்கும் ஒரு பூஜைக்கோ ஒரு ஷூட்டிங்கோ எதுக்குமே நான் போனது கிடையாது, கதையை நான் வந்து கேட்டது கிடையாது. எல்லாமே அவங்க டீம் தான். அதாவது வேல்ஸுடைய ப்ரொடக்ஷன் டீம், விக்கி, மேனேஜர்ஸு, இவங்கெல்லாம் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆனந்தி நல்லா ஆக்ட் பண்ணாங்க. நியூ ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணாங்க. ஸோ டைரக்டருக்கு அதில் ஒரு பெருமை, அவங்கள ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா, ரவிக்குமார் சார் ஆகட்டும், யோகி பாபா ஆகட்டும், எல்லாருமே, சமிக்தா ஹெக்டே அண்ட் காஜல் அகர்வால் எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. இந்த படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக, இதை வந்து எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு கஷ்டம் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இந்த படத்தை முடித்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து 2 பேர் தான். ஒன்று வந்து பிரதீப் டைரக்டரு, இன்னொன்று ஹீரோ ரவி. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ எனக்கு வந்து பிரதீப் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, நல்லா இந்த படத்தை பண்ணிடுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிட்ட பிரதீப். ஸோ தேங்க்ஸ். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி உனக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக எந்த படத்தை சூஸ் பண்ணணும், எந்த ஹீரோவை சூஸ் பண்ணணும், எல்லாத்த விட எந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும், அதை முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டு படம் பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ கோமாளியுடைய வெற்றி படம் வந்து ரவி தான் அதுக்கு ஹீரோ. ஸோ ரவியை பற்றி நான் சொல்லணுன்னா, இஸ் மை ஓன் பிரதர் தான். நாங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எதை சொன்னாலும் ரவி வந்து இது வரைக்கும் நோ சொன்னதே இல்லை. அதே மாதிரி ரவி எதை சொன்னாலும் நானும் வந்து நோ சொன்னதே இல்லை. அதனால் என்னுடைய தம்பியை பற்றி பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காப்புல ரவி. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஃபுல் பேக்டாக இருக்காப்புல. இப்போ வேல்ஸ் ஃபிலிமுக்கே பண்ணணுன்னா கூட அவ்வளோ கஷ்டம். பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் நடுவில் வந்து ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரவி? ஓகே. அதனால் நான் வந்து டைரக்டரை சொன்னேன்,
பா சீக்கிரம் ரவிக்காக ஒரு கதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். சார் வேணால் கோமாளி 2 பண்ணிடலாமா சார், ஏன்னா அதில் ரவி பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னாப்புல. இல்லை அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகட்டும்ப்பா, அதுக்குள்ளே நீ கோமாளி 2 பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவி வந்து ஒன்று பண்ணிவிடுவாப்புல, அதுக்கு இடையில் ஒன்று பண்ணணும், அதுக்கு பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விழா வந்து 50வது நாளை கொண்டாடுற விழாவாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் ஒரு 50 தியேட்டரில் ஒரு 100 ஷோக்கு மேலே படம் போயிட்டுருக்கு, அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போனால் நிச்சயமாக 100வது நாள் விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக 100வது நாள் விழா கோமாளி நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அதற்கு ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். நடுவில் வந்து ஒன்று விட்டுட்டேன், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், என்னோடய பிள்ளைங்க பயங்கரம்லாம். இது வந்து டக்குன்னு வந்துடுறீங்களா, இங்கே வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ டக்குன்னு வாங்க. ரமேஷ், பாஸ்கர், சுந்தர், ருத்ரா. டெய்லி வந்து ஒரு 5 மணி நேரம் தூங்கினேன்னா இவங்க தான் காரணம். அந்த 5 மணி நேரம் இவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரமேஷ் என்னோட அசோசியேட், பாஸ்கர், சுந்தர் என்னோட கோ டைரக்டர், அண்ட் ருத்ரா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர். வாங்க. இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நாளில் படம் பண்ணுறாங்க, அந்த லெவல் தான் எல்லாரும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வந்து இந்த பயங்கர ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அப்படியா சார்? இல்லை சார், நானும் வந்து பயங்கர இது வந்து தமிழ், எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் இங்கே இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஹீரோ இவராக தான் இருப்பார். ஆமாம், அவர் வந்து என்னை வந்து அவர் பையன் மாதிரி அப்படின்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்லேருந்தே அவர் என்னை பார்த்துக்கினது அப்படி தான் இருந்துச்சு. நான் அண்ணன் மாதிரி நான் பார்த்தேன். நான் வந்து உண்மையாலே அவர் என்னோடய பையன் மாதிரி தான் அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு. நான் எதுவுமே என்னை வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வந்து நல்ல எல்லாம் க்ளீனாக போயிடுச்சு, தப்பு எதுவும் நடக்கலை, சின்ன சின்ன தப்பு நடந்துச்சு, ஆனால் எதுவுமே அது பெருசாக்கலை. அது எல்லாமே ஹீரோனால தான், ரவி சார்னால தான். எல்லாமே நானும் மிஸ்டேக்ஸ்லாம் செஞ்சேன். ஸோ ஆனால் அது எதுவுமே அவர் மிஸ்டேக்காக பார்க்கல. எனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படி தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வந்து இதை பாசிட்டிவாக என்ன பண்ண முடியுமே தான் பார்த்தோமே தவிர்த்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லை. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குட் ஹார்ட்ஸ், அதில் வந்து ரொம்ப ஒரு குட் ஹார்ட் இருந்த பர்சன் வந்து ரவி சார். அதுதான் இந்த படம் வந்து பயங்கர பாசிட்டிவாக, படம் இந்த டோட்டல் பாசிட்டிவாக அமைஞ்சதுக்கு மெயின் காரணம். ஆக்சுவலி தேங்க்ஸ் வந்திருக்கவங்களுக்கெலாம். இந்த படம் வந்து ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி. அந்த மேஜிக் தான் அது. பிரதீப் ஒரு விஷயம் பண்ணுறது, ஸ்டோரி சொல்லும் போதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. எக்ஸிபிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்றது வந்து அவர்கிட்ட தான் பார்த்தேன். ஸ்டோரி வந்து ஒரு 50% பண்ணுச்சுன்னா எக்ஸிக்யூஷன் ஒரு 50% பண்ணுச்சு. ஆக்சுவலி பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு, சும்மா கிடையாது. இது வந்து சும்மா அவர் ஜாலியாக இருக்கார் அப்படின்லாம் கிடையாது. வெறித்தனமான ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியுன்றது வந்து அவர்கிட்ட பார்த்தேன். எக்ஸிக்யூஷனில் அவ்வளோ நுணுக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ பார்ப்பார். ஸோ அதான் அது, அந்த மேஜிக் அப்படியே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீட்லேயே நான் சொல்லிட்டேன், இது கன்ஃபார்மாக பிளாக் பஸ்டர். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படம்லாம் வந்துட்டு நார்மலாக பார்க்கும்போது ஒரு டவுட் இருக்கும். இந்த படம் கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர்னு நான் வந்து அந்த மேஜிக் பார்த்தோன்னே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்பா பாதி அவர் சாங்ஸும் வந்து இப்போ ரகுமான் சாங்ஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு மாதிரி சுமாராக இருக்கும், அப்புறம் கேட்க ரொம்ப நல்லா பயங்கர ஹிட் சாங் மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ அப்புறம் ஜெயம் ரவி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எத்தனை ஹீரோ வந்து எடிட்டரோட கல்யாணத்துக்குலாம் வருவாங்கன்னு தெரியாது, நான் கூப்பிட்டோன்னே வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
அவரும் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் தான். சும்மா எல்லா படமும் மாதிரி ஒரு 10-11 படமும் அது மாதிரி எல்லா ஹீரோஸ் மாதிரிலாம் பண்ணல அவர். 20 நிமிஷம் போர்ஷனாக இருந்தாலுமே நான் வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஃபஸ்ட் 20 நிமிஷத்துக்கு வந்து நான் வந்து உடம்பை குறைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி பயங்கர என்டர்டெய்னிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ். கணேஷ் சார், மேன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். பயங்கர கான்ஃபிடென்ஸ், வேறு எதுவுமே பண்ணல, ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லி டீம் மேலே வச்ச அந்த கான்ஃபிடென்ஸ், ஸ்டோரி மேலே வச்ச அந்த கான்ஃபிடென்ஸ் தான் எங்களை இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண வச்சுட்டு. அப்புறம் ரிச்சர்ட் சாருக்கு வந்து எடிட் நாலேஜ் ரொம்ப அதிகம். அது வந்து ஒரு எடிட்டர் தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ எடிட் நாலேஜ் இருந்தனால மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. சில விஷயங்கள், சில சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த ஷாட் தேவை அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம யோசிக்கும் போது கரெக்டாக அந்த ஷாட் இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் கிளியராக எடுத்து கொடுத்தாரு. அஸ்வின் ப்ரோ, தேங்க்ஸ். அவரும் அசால்ட்டாக அப்படியே மேஜிக் பண்ணுவார். அவரும் நிறைய மெஜிஷியன்ஸ் இருக்காங்க இந்த டீமில், அதுதான் சொல்லணும். அப்புறம் எனக்கு எந்த படத்துக்குமே வந்து ஹிட் ஆனாலுமே சரி, கால்ஸ்லாம் வராது பெருசாக. இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த படம் பண்ணுவீங்களா, எங்களுக்கு படம் பண்ணுவீங்களான்னு கால்ஸ் வந்துருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் வளர்ந்துட்டேன்றது கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பெருசாக வளர்ந்துன்னு தெரில, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்றது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ், எடிட்டர் அசிஸ்டன்ட்ஸ், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் சிவா அண்ட் சந்தோஷ். தேங்க்ஸ் ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லாருக்கும் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் நல்லது பண்ணினா சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது பண்ணால் நரகத்துக்கு போயிடுவோம், அதனால் எப்போவுமே கரெக்டாக நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாவுக்கு அது பொருந்தும். அதாவது நம்ம நல்ல ப்ரொஃபஷ்னலாக நேர்மையாக நம்மளுடைய கெரியருக்கு ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு கம்பெனிக்கு நம்ம படம் பண்ணுவோம். அப்படி இல்லை நம்ம வந்து தப்பாக அப்படி இருந்தோம் அப்படின்னா ஓகே, வேறு ஒரு ப்ரொடியூசருக்கு, நிறைய ப்ரொடியூசர் அப்படி இருக்காங்க, அவங்கக்கிட்ட மாட்டி சீரழியும். இதுதான் வந்து லைஃபோட ஃபேக்ட். ஸோ நான் வந்து ரொம்ப சின்சியராக என்னுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப நேர்மையாக பார்த்துருவேன். அதனால் நான் வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு இந்த படம் பண்ணோம். சரி, ஒரு படம் வந்து இப்போ வந்து படம் எடுக்கிறதுல ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ ஐஃபோன்லேயே படம் எடுக்கலாம், ரிலீஸ் பண்ணலாம், எடிட்லாம் வந்து நம்ம லேப்டாப் போதும், அதுலேயே வந்து டிஐ வரைக்குமே பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட், அது எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அது கொண்டு சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப டஃப்பு. இப்போ ஒரு டிரெக்டர்லாம் நான் பார்த்தேன், ஒரு நல்ல படம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து புஷ் பண்ண முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த 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 ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஒரு படம் எடுத்து தியேட்டர் ஃபுல்லாக அது கண்ட்ரோலில் வச்சு அதை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க் இன்றைக்கி சூழ்நிலைக்கு. ஸோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுற என்னுடைய ப்ரொடியூசருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஃபஸ்ட்டு. சரி, அவங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே நடந்திருக்காது. ஸோ அதனால் அதான் நல்ல ப்ரொடியூசர் ஒரு ப்ராஜெக்ட் போச்சு வச்சுக்கோங்களேன், பாதி ஜெயிச்சிடும். அதுக்கப்புறம் மிச்ச பாதி வந்து அதோடைய ஹீரோ, அதோடைய டெக்னீஷியன்ஸ், அந்த கதையெல்லாம் பொறுத்து. ஸோ அதெல்லாம் இந்த படத்தை வந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே 50% சக்ஸஸ், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட் ஒன் மேன் ஷோ, இட்ஸ் டீம் ஒர்க். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச என்னுடைய ஹீரோயின்ஸ், டிரெக்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சரி எல்லாருமே சேர்ந்து உழைச்சதோடைய எஃபெக்ட் தான் இப்போ நம்மலாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த மீட்டிங். ஸோ இது நடந்ததுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். I would like to get associated with this team again. I'll be happy to get associated with this team again. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஸோ வேல்ஸில் எங்களோட 2வது படம் இது மிகப்பெரிய வெற்றி. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். ஸோ கோமாளி டீம் வந்து யங், வைப்ரண்ட், பயங்கரமான டீம். ஸோ யங்குனா எல்லாருமே யங்கு தான், மனசளவில் எல்லாருமே பயங்கர யங்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயங்கரமாக ரீச் கொண்டு போயிருந்தோம். எல்லோரும் அவங்கவுங்கள பற்றி பேசிட்டாங்க. ஸோ இன்னும் மற்றவங்க பேச வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருமே செம்ம சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இட்ஸ் அ வெரி பிக் டீம் எஃபர்ட் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் டு டூ வெரி குட் ஃபிலிம்ஸ் இன் த ஃப்யூச்சர் ஆல்சோ. ஸோ நிறைய படம் ப்ரொடக்ஷனில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவு வேணும். அண்ட் மெயினாக எங்களோட சப்போர்ட் டீம், இங்கே எல்லாம் மெயின் டெக்னீஷியன்ஸை பற்றி பேசிட்டாங்க. ஸோ பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண மற்ற சப்போர்ட் டீமையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் மேனேஜர்ஸ், தே ஆல் பீன் வித் மீ ஃபார் வெரி லாங் டைம். ஸோ அவங்க அண்டு எங்கள் சைடில் விக்கி இருக்கான். ஸோ விக்கி தான் அவங்க என்ன ஆளுனாலுன்னா எனக்கு அடியில் அவன் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பான். ஸோ விக்கி இஸ் தேர். தென் ப்ரொமோஷனுக்கு ஷாம் ஜாக்,
எதுவாக இருந்தாலும் இங்கே அதான் ஒரு சின்ன படத்தையும் எடுத்துகிட்டு போய் எப்படி மேக்ஸிமம் ரீச் கொடுக்கணும் அப்படின்றதில் பயங்கர எஃபர்ட் எடுத்து பண்ணுவார் நம்ம ஓன் பிரதர் மாதிரி. ஸோ சுரேஷ் சந்திரா சார், ரேகா மேம் அண்ட் நாசர் சார், இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் டீம் சொல்லவே வேணாம், எல்லோரும் படத்தில் நடித்தவங்கெல்லாம் தே புட் இன் த 100%. ரவியனாலாம் சான்ஸே கிடையாது. அவரோட இன்புட்ஸ் ஒன்று ஒன்றும், அதாவது டைரக்டர் வந்து கதையை மாற்றவே மாட்டார். அவர் சொன்னதையே திருப்பி 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 வேறு வேறு ஆங்கிளில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரையும் வந்துட்டு ரவிரா, அதாவது இது வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸோ எல்லாத்தையும் உட்காந்து இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லா ஐடியாவும் கொடுத்தாரு. பட் ஆஃப்டர் ஷூட்டிங் ஒரு நாள் கூட வந்து இதில் தலையே இடலை, டேரக்டர்கிட்ட விட்டுறணும், நம்ம பண்ணுறது வந்துட்டு அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு செம்ம சூப்பராக கொண்டு போனாங்க. இட்ஸ் அ வெரி ஹாப்பி டீம். ரிச்சர்ட் சார் கிரேட் ஜாப், செம்ம கான்ஃபிடென்ட். அவங்க பார்க்கும்போதே விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போதே கொஸ்டின்ஸே கேட்க முடியாது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் கட்ஸ், எடிட்டர் கட்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. ட்ரெய்லரை வந்துட்டு ரொம்ப பேசப்பட்டது. ஸோ இந்த படத்துக்கு மெயின் ட்ரெய்லராக தான் இருந்தது. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்து தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தது. ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஜாப். அண்ட் மாமா ப்ரொடியூசர், ஸோ நாங்கள் என்னென்ன கேட்குறோமோ அது எல்லாத்துக்கும் ஒன்றுமே கேட்காத கிளியராக ஓகே சொல்லிவிட்டு பண்ணிடு, கதை நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, கண்டென்ட் நல்லா இருக்கா, நம்ம கொடுத்தா தரமான கண்டென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஹேஸ் வி செட், எல்கேஜி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், கோமாளி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், அடுத்து பப்பி பண்ணியிருக்கோம். இட் இஸ் லைக் அன் அடல்ட் ஜானர். பட் நீங்கள் வந்து படத்தை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அது என்ன மாதிரி ஜானர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் இருக்குது. ஸோ வீல் ஆல் மீட் அகெயின். தேங்க்யூ.